வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு குறுந்தொகை 139வது பாடல். தோழிக்கூற்று. தோழி தலைவனுக்கு கூறுவது போல் அமைந்த பாடல். மறை உரை கோழி குறுங்கால் பேடை வேலி வெறு சினம் மாலை உற்றன புகுமிடம் அறியாது தொகுபவுடன் குழிய பைதர் பிள்ளை கிளை பயிர்த்தா அங்கு இன்னாத இசைக்கு அம்பலோடு வாரல் வாழையா ஐயம் எம் தெருவே. ஓக்கூர் மாசாத்தியார். இது யார் எழுதியிருக்காருன்னா ஓக்கூர் மாசாத்தியார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வாழ்ந்த அந்த பெண்பார் புலவர் ஓக்கூர் மாசாத்தியார் எழுதியிருக்கிறார்கள். இது மருதம் நிலத்தை பற்றிய பாடல். அதாவது மாலை வேளையில் அந்த கோழிகளெல்லாம் தன்னுடைய குஞ்சுகளை, காட்டுக்கோழி இருக்குதானே, அந்த காட்டுக்கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா வேக வேகமாக போகும். அப்போ அந்த கோழிகளெல்லாம் தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த வேலிப்புறமாக போகுமா. அது போய் அடைவதற்காக அப்பொழுது மாலையில் தான் அந்த பூனைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த பூனைகளை கண்ட உடனே அது என்ன பண்ணும், கத்தும். ஓடியாங்க ஓடியாங்க பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும். அதுபோல நீ செய்கின்ற செயல் இருக்கிறதே, என்னுடைய தலைவிக்கு நல்லது செய்வது போல் இருந்தாய், ஆனால் உன்னுடைய நடத்தையில் அநேகர் கூறுகிறார்கள் நீ நல்லவன் அல்ல என்று. அதனால் உன்னால் என்னுடைய தலைவிக்கு பழி வந்துவிடக்கூடாது. எப்படி பதிலா, தலைவிக்கு பழி வந்துவிடக்கூடாது. நீ ஒரு பூனை மாதிரி, இந்த கோழி குஞ்சு எப்படி பயந்து போயிருக்கோ அது போல் என்னுடைய தலைவியும் பயந்துருக்கிறா. நீ வராதே, எங்கள் தெரு பக்கமே வராதே. அப்பா எப்படி சொல்கிறாங்க பாருங்க, அடித்து சொல்கிறாங்க. வராதே, வந்தால் அவளுக்கு தான் இழுக்கு என்று இந்த பாடல் அமைந்துள்ளது. இதை எழுதியவர் ஓக்கூர் மாசாத்தியார், ஒசூரில் வாழ்ந்த பெண்பார் புலவர், கிருஷ்ணகிரி மாவட்டம். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.